மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழக்கம். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமா மாறப்போகுது. அமைய இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியானது மாநில உரிமைகளை வழங்குகிற சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தும். திமுக அரசை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு மாநில உரிமைகள் நான் சொல்லல. மாநிலங்களை ஆளக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி வேணும்னு தான் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைக்குமான உரிமையை நாங்கள் கேட்கிறோம். இது இங்க மட்டும் இல்லை. அண்மையில் ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னவன் இந்த ஸ்டாலின். இன்னைக்கு பிரதமராக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கட்டுற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டவைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றுது. எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகிட்ட ஆலோசனை செய்கிறது இல்லை. எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை கேட்கறது இல்லை. புதிய கல்விக் கொள்கை, நீட், ஜிஎஸ்டி, இப்படி மாநிலங்களோட கல்வி நிதி அதிகாரத்தை முற்றிலுமா பறிச்சுட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்லை. பேசுனாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார், தருவேன்னார். நிதியமைச்சர் வந்தார், தருவேன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், தருவேன்னார். உள்துறை அமைச்சரை நம்ம டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை.